கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்திலே உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நாளிலே நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறோம். புதிய ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி நாம் இந்த புதிய ஆண்டிலே பிரவேசித்திருக்கும் போது தேவ கிருபையும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக என்று வாழ்த்துகிறேன். கிங்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இந்த நாளிலே இந்த ஆண்டுக்குரிய வாக்குத்தத்தமாக ஆண்டவர் நமக்கு தருகிற வசனத்தை நம்மோடு கூட ஆண்டவர் பேசி அதன் மூலமான மிகுந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தரும்படியாக நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் ஒரு புதிய ஆண்டை காண, புதிய ஆண்டிலே பிரவேசிக்க ஆண்டவர் தந்த கிருபைக்காக வாழ்த்துகிறோம். எங்கள் தேவாதி தேவனாகிய நீர் எங்களை மீட்டுக்கொள்ள இந்த உலகத்திலே மனிதனாக வந்தது மாத்திரமல்ல, எங்கள் நல்வாழ்வுக்காகவும் நீர் ஆசீர்வாதங்களை அருளுகிற பரம தந்தையா இருக்கிறபடினாலே உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் இந்த ஆண்டுக்கான நீர் தரும் வாக்குத்தத்தங்களை தியானிக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாம் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரம தந்தையே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. கடந்த ஒரு ஆண்டை 2025 ஆண்டை கடந்து நாம் 2026 ஆண்டிலே பிரவேசித்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவர் தரப்போகும் நன்மையான ஆசீர்வாதங்கள் என்ன என்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இந்த ஆண்டிலே பிரவேசித்திருக்கிறோம். கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்ததான சுக துக்கங்கள், கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்ததான தோல்விகள், கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்ததான ஆசீர்வாத குறைவுகள், கடந்த ஆண்டிலே நாம் சந்தித்ததான பலவிதமான கசப்பான அனுபவங்களையும் ஆண்டவர் இந்த புதிய ஆண்டிலே மாற்றி எனக்கு ஒரு நல்வாழ்வை தர வேண்டும், என் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், என்னை ஆண்டவர் புது கிருபை நான் நிரப்ப வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தர வேண்டும் என்றெல்லாம் பலவிதமான இந்த இயக்கங்களோடும் எதிர்பார்ப்போடும் நாம் இந்த புதிய ஆண்டை சந்திக்கிறோம். இந்த புதிய ஆண்டிலே ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நம்ம ஒருவரோடு பேசும்படியாக என்ன வாக்குத்தத்தத்தை அவர் அருளுகிறார் என்று ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபித்து ஆயத்தப்பட்ட போது கர்த்தர் நம்மை மறவாது நினைவு கூறும் கர்த்தராயிருக்கிறார் என்பதை நாம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் வழி நடத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனத்தின் பிந்திய பகுதியிலே நாம் பார்க்கும்போது, நம்மை மறவாத கர்த்தர் நான் உன்னை மறவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்கிறதான அந்த வசன சுருக்கத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே தாய் தன் பாலகனை மறந்தாலும், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி என்றால் மறைவாது நம்மை நினைவு கூறும் கர்த்தராக இந்த ஆண்டு முழுவதும் நம்மோடு கூட வருகிறார். நம்மை ஆண்டு முழுவதும் நினைவு கூறும் ஆண்டவராக நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஆசீர்வாதங்களை அருள அவர் நம்மோடு வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 49:15 நாம் வாசிக்கும் போது, நான் உன்னை மறப்பதில்லை, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்ன ஆண்டவர் நம்மை மறவாது இந்த ஆண்டு முழுவதும் நினைவு கூர்ந்து வழிநடத்தும் கர்த்தராய் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். ஆகவே பலவிதமான அனுபவங்கள், கடந்த கால வாழ்க்கையின் அனுபவங்கள், கடந்த ஆண்டின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையை நிலைகுலைய செய்திருக்கலாம், இல்லை என்றால் கசப்பான அனுபவங்களாக மாற்றியிருக்கலாம், இல்லை என்று சொன்னால் வாழ்க்கையில ஒரு துக்ககரமான சூழ்நிலையாக மாறி இருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். பிதாவாகிய கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் அவருடைய நன்மையினாலும் கிருபையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் உங்களை காத்து வழிநடத்தி
உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை தர அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் சங்கீதம் 139 1 முதல் 8 வரை உள்ள வசனங்களிலே நாம் வாசிக்கும் போது கர்த்தர் செய்த அநேக நன்மைகளுக்காக நாம் நன்றி செலுத்தி கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் நம்மை அநேக விதங்களிலே ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை நாம் நல்லவர் என்று நினையாத காரணம் இருந்தாலும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய சித்தத்தின்படி அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிற அவருடைய பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்கு நம்முடைய வாழ்க்கையில கடந்த கால அனுபவங்களிலே சந்தித்த காரியங்களிலே கூட கர்த்தர் அவைகளை நன்மையாக மாற்றக்கூடிய சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆனபடினாலே இந்த ஆண்டிலே நாம் சோர்ந்து போகாதபடி அவரை தொடர்ந்து பற்றிக் கொண்டிருக்கும் போது அவர் நம்மை மறவாது நினைவு கூர்ந்து நம்முடைய கசப்பான அனுபவங்களை அவர் ஆசீர்வாதமான நன்மைகளாக மாற்றுவார் என்று பார்க்கிறோம். ஆகவே முதலாவதாக நாம் நம்முடைய செயல்பாடுகளில் நம்மை நினைவு கூறும் மறவாத கர்த்தராய் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 139 8 முதல் என்னை ஆராய்ந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் என்னுடைய செய்கைகள் எவ்விதமா இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை நீர் ஆராய்ந்து அறிகிறீர், என்னுடைய செயல்பாடுகளை ஆராய்ந்து அறிகிறீர் என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். 1ஆம் வசனத்திலே என்னை ஆராய்ந்து அறிந்து, 2வது வசனத்திலே உட்கார்தலையும் நடப்பதையும் எழுந்திருதலையும் என் நினைவு கூறுதலையும், 3வது வசனத்திலே என் நினைவுகளையும் நான் முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னுடைய வாழ்க்கையை நீர் ஆராய்ந்து பார்க்க என்னை நடத்துகிறீர் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படினால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழலிலும் கர்த்தர் நம்மை அறிந்தவராக ஆராய்ந்து அறிந்தவராக அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறவாதிருப்போமாக. எப்போதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒருபோதும் மறந்து அவர் ஏதோ அவருடைய பிள்ளைகளை அவருடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கும் போது தங்களுடைய வாழ்க்கையில ஏதோ கவலையீனமாக ஆண்டவர் இருக்கிறார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து பல வேளைகளிலே கலங்குவது உண்டு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை மறவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே மறவாத கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வாசிக்கிறோம். நீங்கள் ஆண்டவருக்காக செய்த காரியங்கள், அவருக்காக படுகிற பிரயாசங்கள், அவருக்காக பட்ட பாடுகள், அவருக்காக நீங்கள் செய்த கிரியைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே. அவருடைய ஊழியத்திற்காக, அவருடைய திருப்பணிக்காக, அவருக்காக நீங்கள் செய்த பரிசுத்தவான்களுக்கு செய்த பணிவிடைகளை ஆண்டவர் மறந்து விடுகிறதற்கு அநீதி உள்ளவர் அல்லவே என்று வாசிக்கிறோம். ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். சபையாக நீங்கள் செய்யும் கிரியைகளை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் செய்யும் கிரியைகளை, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் செய்யும் எல்லா விதமான கிரியைகளையும் நான் அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் அவைகளை நினைவு கூறுகிறேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு சொல்கிறார். இரண்டாவதாக நம்மை தெரிந்தெடுத்து நினைவு கூறும் கர்த்தர், நம்முடைய தெரிந்தெடுத்ததிலே நினைவு கூறும் கர்த்தர் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆகவே மறவாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை தெரிந்தெடுத்து நினைவு கூறும் கர்த்தர் நம்மோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் கூட இருக்கிறார். சேவை செய்ய பயன்படுத்துவதிலும் பிரதிபலன் அருளுவதிலும் மறவாத கர்த்தர் நம்மை இந்த ஆண்டிலே அவருக்காக பயன்படுத்த மறக்கவே மாட்டார். அவர் நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிப்பவராக நமக்கு முன்னாக கடந்து செல்கிறார். விசுவாசத்தோடு அவருடைய பாதையில, விசுவாசத்தோடு அவருடைய
வழிகாட்டுதலிலே நாம் முன் செல்லும் போது ஆண்டவர் நம்மை மறவாத வழி நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக, அவர் பராமரிப்பதிலே நம்மை நினைவு கூறும் கர்த்தராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாய்கள் பாலகனை மறந்தாலும் பராமரிக்க மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மை பராமரிக்க மறப்பது இல்லை. ஏசாயா 49 அதிகாரம் 15 வசனம் 16 வாசிக்கும் போது, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆகவே அருமையான பெற்றோர்கள் ஒருவேளை நமக்கு கடமைகளை செய்ய மறந்தாலும் ஆண்டவர் நம்மை மறப்பதில்லை. அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே அமிதமான ஒரு அன்புள்ள ஆண்டவர், நம்ம கரிசனை உள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் கூட இருக்கிறார். நம்முடைய தேவைகளை, நம்முடைய நிலைமைகளை, நாம் அனுபவித்து கடந்து வரும் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். மத்தேயு 6 அதிகாரம் 26 வசனத்திலே, ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் அறுக்கிறதும் இல்லை நூற்கிறதும் இல்லை என்று ஆகாயத்து பறவைகளை ஆண்டவர் உதாரணமாக காட்டுகிறார். அவைகளை நான் என்ன செய்கிறேன்? போஷிக்கிறேன், பராமரிக்கிறேன், அவைகளுக்கு வேண்டிய நன்மைகளை தருகிறேன். ஆகவே நான் அவைகளை பராமரிக்கும் கர்த்தர். அப்படி இருக்கும்போது சாதாரண விதமான பறவை இனங்களையும் படைப்புகளையும் பராமரிக்கும் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக நம்மை பராமரிப்பதில் அவர் மறப்பதே இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 12 அதிகாரம் 27 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, காட்டு புஷ்பங்களை கவனித்து பாருங்கள், சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளை போல கொடுத்தினதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே நமக்கு தேவையான ஆடை, ஆகாரம், நம்முடைய வாழ்க்கையில வேண்டியதான நன்மையான காரியங்கள் ஆண்டவர் தருவதற்கு அவர் ஒருபோதும் மறப்பதில்லை என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே இவ்விதமாக கர்த்தர் நம்மை மறவாது ஆதரித்து வழிநடத்தும் ஆண்டவர் உங்களுக்கு நம்மோடு கூட இருந்து இந்த ஆண்டு முழுவதும் வழிநடத்துவார் என்று நாம் பார்க்கிறோம். மத்தேயு 6 அதிகாரம் 32 வசனத்திலே, இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். 8வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இவைகள் உங்களுக்கு தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை அறிந்த கர்த்தர், நம்முடைய வாழ்வின் நிலைமைகளை அறிந்த கர்த்தர் நம்மோடு கூட இந்த ஆண்டு முழுதும் கூட இருந்து வழிநடத்துவார். ஏசாயா 46 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அவர் நம்மை ஏந்தி சுமந்து தாங்கி தப்புவித்து வழிநடத்தும் கர்த்தராக இந்த ஆண்டு முழுவதும் மறவாது அவர் நம்மை வழிநடத்துவார் என்று பார்க்கிறோம். கரங்களில் ஏந்துவார், அவர் நம்மை தாங்கிக் கொள்வார், நம்முடைய வீழ்ச்சியிலே நம்மை தாங்கிக் கொள்வார், நம்முடைய பலவீனங்களிலே அவர் நம்மை தாங்கிக் கொள்வார். அவர் நம்மை நாம் கடக்கக்கூடாத சூழ்நிலைகள் வரும்போது, வாழ்க்கையின் எதிர் சத்துவங்கள் வரும்போது அவர் நம்மை தூக்கி சுமந்து செல்வார். ஆகவே இந்த அன்புள்ள ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை ஒருபோதும் மறவாத கர்த்தராக நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை தர அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இந்த மறவாத கர்த்தரை இந்த ஆண்டு முழுவதும் நாம் பின்பற்றி அவரை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவராக கொண்டு அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி அவருடைய வசனங்களின் வழியிலே நடந்து அவருடைய ஆசீர்வாதமான பாதையில நாம் நடக்க, நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவராகி கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். 4வதாக, அவர் பாதுகாப்பதிலே நம்மை நினைவு கூறும் கர்த்தராயிருக்கிறார். உபாகமம் 31 அதிகாரம் 8வது வசனத்திலே, கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு முன்னே போகிறவர், அவர் நமக்கு கைவிடாது கர்த்தராக, அவர் நம்மை விட்டு விலகாது கூடவே இருந்து வழிநடத்துகிற கர்த்தராக நம்மோடு கூட இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே நாம் நம்மை கைவிடாது காத்து நம்மோடு கூட இருந்து நமக்கு முன் சென்று வழிநடத்துகிற கர்த்தராக இருக்கிற ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே அவர் ஜீவனுள்ளவர், அவர் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக இருக்கிறார். உலகை ஆண்டு காப்பாற்றி வழிநடத்தும் பிதாவாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை அனுதினமும் வழிநடத்தி வழி இதுவே என்று வசனத்தின் வழியிலே காட்டி வழிநடத்தும் தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக அமைய அவருடைய பாதையிலே அவரை பின்பற்றி அவர் காட்டும் வழியிலே நாம் செல்லுவோம். ஏசாயா 52 அதிகாரம்
12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில நாம் பதறி போகும் வேளைகளிலே நாம் ஓடி போய் கலங்கி நிற்கிறவர்களாக இல்லாதபடிக்கு நீ பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், நீ தீயாதே, கலங்காதே, நானும் தேவன் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்ற அன்பின் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய பராமரிப்பு, அவருடைய பாதுகாவலின் பிரசன்னம், அவருடைய வழிநடத்துதல் நம்மோடு கூட இந்த ஆண்டு முழுதும் கூட இருக்கும் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 121வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே, இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று பார்க்கிறோம். இஸ்ரவேலை காக்கிற, இஸ்ரவேல் என்றல்ல இஸ்ரவேல் என்று நாம் சரியான பதத்திலே நாம் சொல்ல முடியும். இஸ்ரவேல் என்றால் அது நம்முடைய இந்திய பதத்திலே மொழிபெயர்க்கப்பட்டது. இஸ்ரவேல் என்றால் அவர் ஏல் என்றால் கடவுள் நம்மோடு கூட இருக்கிறவர். இஸ்ரவேலின் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேலோடு கூட இருந்த கடவுள், அவர் செங்கடலை சமுத்திரத்தை பிளந்து வழிநடத்தின ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். வனாந்தரத்திலே தண்ணீரையும் காடையையும் அனுப்பி, வனாந்தரத்திலே மன்னாவை அனுப்பி ஜனங்களை உணவளித்து ஆசீர்வதித்த பராமரித்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அவர் நம்மை பாதுகாப்பார். தீமை அடங்கும் போது, தீமையான காரியங்களை நாம் சந்திக்கும் போது, எதிர் சத்துவங்களை சந்திக்கும் போது நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறாங்க. விசுவாசத்தோடு அவரை பின்பற்றுவோம், அவரை பற்றிக்கொள்ளவோம், அவர் உங்களோடு கூட இருப்பார் இந்த ஆண்டு முழுதும். அடுத்தபடியாக கடைசியாக நாம் பார்க்கும் போது, ஆசீர்வதிக்க மறவாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் பெற வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கிறதே, அதை நான் கொடுப்பேன் என்று நினைவு கூர்ந்து ஆசீர்வாதங்களை தருகிறார். நாம் அவருக்கு செய்யும் பணிவிடைகளை நினைவு கூர்ந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நான் அதான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல நான் வாசித்தோமே 10ஆம் வசனத்திலே, நீங்கள் செய்த கிரியைகளை, நீங்கள் செய்யும் கிரியைகளை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே என்று வாசிக்கிறோம். கர்த்தருக்காக, அவருடைய திருப்பணிக்காக, அவரை அறியாத மக்களுக்கு அவரை அறிவிக்கும் பணியில அவருக்காக செய்யும் பணிவிடைகளுக்காக நீங்கள் செய்யும் எல்லாவற்றையும் கர்த்தர் மறவாதவர் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆசீர்வதிக்க மறவாத கர்த்தர். சங்கீதம் 115:12 நாம் வாசிக்கும் போது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அவர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார், அவர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். 115ஆம் வசனத்துல நீங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று வாசிக்கிறோம். 12வது வசனத்துல நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று பார்க்கிறோம். ஆகவே நம்மை நினைவு கூர்ந்து அவர் சிறியோராக இருந்தாலும் பெரியோராக இருந்தாலும் உயர்ந்தவராக இருந்தாலும் தாழ்ந்தவராக இருந்தாலும் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் நம்முடைய நிலையிலே நம்மை தேடி வந்து நம்முடைய நிலையிலே அவருடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்து, மகனே மகளே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இந்த ஆண்டு முழுவதும் கூட இருக்கிறேன், நான் உன்னை மறப்பதில்லை, என் ஆண்டவர் என்ன மறந்து விட்டாரோ, என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்ய மறந்து விட்டாரோ, என்னுடைய குடும்பத்திலே காரியங்களை செய்ய மறந்து விட்டாரோ, பிள்ளைகளுக்கு எடுத்த காரியங்களை மறந்து விட்டாரோ, என்னுடைய குடும்ப காரியங்களிலே மறந்து விட்டாரோ என்று ஒருவேளை நீங்கள் ஏங்கி கலங்கி தவித்திருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் இந்த ஆண்டிலே சொல்கிறார், நான் உன்னை மறப்பதில்லை, மகனே மகளே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் நம்மை அன்போடு அரவணைக்கும் கர்த்தராய் இந்த ஆண்டு முழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரை அவர் ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. 13ஆம் வசனம், அதே 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலே, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியவரை சிறியோர் தான் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் நன்மைகளை தரணும், ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்ய வேண்டும், என்னை மறவாத நினைவு கூர்ந்து எனக்கு நன்மைகளை தர வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைவு கூறுகிறோம்.
நம்முடைய செயல்பாடுகளில நினைவு கூற வேண்டும். நம்முடைய தெரிந்தெடுப்பிலே என்னை தெரிந்தெடுத்த ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். அவருடைய பராமரிப்பு எனக்கு வேண்டும். அவருடைய பாதுகாவல் எனக்கு வேண்டும். அவர் என்னை மறவாத ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களே, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ பயப்படுகிற, எனக்கு பயப்படுகிற, என்னுடைய வழிகளிலே பயந்து நடக்கிறார். என்னுடைய பிள்ளையாக நீ இருப்பேன் என்றால், என்னுடைய வசனத்தின்படி நடக்கிற என்னுடைய பிள்ளையாக நீ இருப்பாய் என்றால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ பெரியவராக இருந்தாலும் சரி, சிறியவராக இருந்தாலும் சரி, உயர்ந்த நிலைமை, தாழ்ந்த நிலைமை, வறிய நிலைமையில் இருந்தாலும் நான் உன்னை இந்த ஆண்டு முழுவதும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக வழிநடத்துவேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார். ஆகவே நாம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆகவே ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்ள அசதியாயிராதபடி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஆண்டவர் ஏராளமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், ஏராளமான நன்மைகளுடன் வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். ஆகவே நாம் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க அசையாத விசுவாசம் உள்ளவராய் இருக்கும். ஆகவே நாம் அசதியா இருக்கக்கூடாது. அசையாத விசுவாசத்தோடு அவரிடத்திலே நாம் சார்ந்திருக்கும் போது, அவரை பற்றிக் கொள்ளும் போது, அவரிடத்திலே நம்முடைய நம்பிக்கையை வைத்து முன்னேறி செல்லும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை ஒருபோதும் கைவிடாத, நம்மை மறவாத கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை. வருஷம் வருஷம் தோறும் மாறா தமது இரக்கம், பெருக பெருக செய்யும் தேவ அனுகிரகத்தை மறவாதே மனமே தேவ சுதனை, மறவாதே மனமே தேவ சுதனை. ஆசீர்வாதங்களை அருளும் தேவசுதனாகிய கர்த்தரை நாம் மறவாதபடி அவரை நாம் சார்ந்திருக்கும் போது, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று நம்மை நினைவோரும் ஆண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். அநேக பாடல்களை பாடுகிறோம், அநேக வார்த்தைகளை வாசிக்கிறோம், அநேக வேத வாக்கியங்களை நாம் சிந்திக்கிறோம், அநேக வாக்குத்தத்தங்களை கேள்விப்படுகிறோம். ஆனால் கர்த்தரை நாம் நம்பிக்கையோடு, கர்த்தருக்கு பயப்படுவதாக அவரை பற்றி சார்ந்திருக்கும் போது, அவரிடத்தில் பூர்ண விசுவாசத்தை வைத்திருக்கும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஏசாயா 26 வாசிக்கிற 3வது வசனத்திலே, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவரை பூர்ண சமாதானத்தோட காத்துக் கொள்வீர் என்று அவருடைய வசனம் நமக்கு சொல்கிறது. ஆகவே 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் வாசிக்கும் போது நீங்க ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தேவன் சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆண்டவருடைய சமாதானம், அவருடைய இரக்கம், அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய நன்மைகள் உங்கள் குடும்பத்திலே நிறைவாய் தங்கியிருக்க ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து, தேவ கிருபை உங்களோடு கூட இருந்து, இயேசு கிறிஸ்துவின் தயவும் இரக்கமும் அன்பும் உங்களோடு கூட இருந்து, பிதாவாகிய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இந்த ஆண்டு முழுவதும் கூட இருந்து நன்மையினால் நிறைத்து உங்களை மறவாது வழிநடத்துவார். தேவ கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெபம் செய்வோம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே,
தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று, அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று எங்களை நினைவு கூறும் கர்த்தராக, மறவாத ஆண்டவராக, எங்களோடு கூட இருந்த ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுதும் வழி நடத்துகிறவராக, எங்களை நினைவு கூறும் கர்த்தராக, எங்களை ஆண்டவரே நீங்கள் எங்களுடைய செயல்பாடுகளிலே எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தராக இருக்கிறீர் என்று நாங்கள் உண்மை துதித்து ஸ்தோத்தரித்து முன் செல்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை தெரிந்தெடுத்து வழிநடத்தின கர்த்தராக இருக்கிறபடினாலே உண்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஆண்டு முழுவதும் வழி நடத்தி உமக்காக சேவை செய்ய பயன்படுத்த சித்தமுள்ளவராக இருக்கிறபடினாலே ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நினைவு கூறுது ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுடைய பராமரிப்பிலே, எங்களுடைய பாடுகளிலே, எங்களுடைய உபத்திரவங்களிலே, எங்கள் தேவைகளிலே, எங்களுடைய எல்லா நிலைகளிலும் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தும் கர்த்தராக இருக்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே பாதுகாப்பதிலே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, பகலிலே இரவாய் பகலிலே நிலவாயிலும் ஆண்டவரே, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று சொல்லி எங்களை அன்போடு எல்லா நிலையிலும் எல்லா தீங்குக்கும் விலக்கி காத்து பராமரிக்கும் கர்த்தராக இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரம தந்தையை நினைவு கூர்ந்து ஆசீர்வாதங்களை அருளும் கர்த்தராக இருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எப்போதும் உம்மிலே சார்ந்திருந்த ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்பட்டவர்களாய் நிறைவான ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொடுக்கிறவராய், தெய்வீக ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொடுக்கிறவராய், நன்மையான ஈவுகளை சுதந்திரித்துக் கொடுக்கிறவராய், மேலான கிருபைகளை சுதந்திரித்துக் கொடுக்கிறவராய், ஆண்டு முழுவதும் உமக்கு ஆண்டவரே பாதையிலே உம்முடைய பாதையிலே நீர் முன் செல்ல, நாங்கள் உமக்கு பின் செல்ல, உம்முடைய பாதையை நடக்க ஆவியானவர் அருள் புரிந்து வழி நடத்தும். தொடர்ந்து தேவையான ஆசீர்வாதங்களை தாரும். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கும் கர்த்தர், நினைவு கூறும் கர்த்தர். ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார் என்ற வசனத்தின்படியாக குடும்பங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணி குடும்பங்களில் பிள்ளைகளுடைய தேவையை சந்தித்து அவர்கள் குடும்பங்களிலே நன்மையான ஆசீர்வாதங்களை அருளி தேவையான எல்லா நன்மைகளாலும் ஆண்டு முழுவதும் நடப்பி ஆண்டு நிறுதியிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொல்லி நன்றியோடு ஸ்தோத்திரிக்க, கவலைகள் கண்ணீர்கள் பாரங்கள் வேதனைகள் சோதனைகள் சூழ்நிலைகள் வரும்போது உமது பாதத்திலே விசுவாசத்தோடு ஆண்டவரே உம்மை நம்பி உம்மை சார்ந்து உமக்கு பயந்து உமது பாதையிலே நடக்க வேண்டிய கிருபைகளை உமது பாதத்திலே வைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டிய கிருபைகளை இதை கேட்க முடியும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அருள்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆண்டு முழுதும் வழி நடத்தும். தீமையின் வல்லமைக்கு விலக்கி காரணம் வரப்போகிற பொல்லாதான பயங்கரமான சூழல்கள் பயங்கரமான கொடிய காலங்களுக்கு எங்களை விலக்கி காத்து ஆண்டவரே, அவைகளிலே தப்புவிப்பதாக எங்களோடு நினைவு கூர்ந்து பராமரித்து பாதுகாத்து வழிநடத்த விடுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் கிருபை மிகுந்த நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்கள் அனைவரோடும் நிறைவாக தங்கியிருப்பதாக. இந்த ஆண்டு முழுவதும் கிருபையாக கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த அவர் நினைவு கூர்ந்த நன்மையான ஈவுகளை தர கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று ஆசீர்வதித்து கிங்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்ற மிஷனரி ஸ்தாபனத்தின் சார்பாக நான் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தரின் கிருபை உங்களோடு இந்த ஆண்டு முழுவதும் கூட இருப்பதாக. இந்த மிஷனரி பணிகளுக்காக திருப்பணிகளுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே அநேக உள்ளங்களை சந்தித்து வருகிறார். நீங்கள் செய்கிற எல்லா விதமான ஜெபங்களுக்காக உங்களுடைய உதவிகளுக்காக மிகவும் நன்றி சொல்கிறோம். கர்த்தரின் கிருபை உங்கள் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். உங்கள் அனைவருக்கும் இனியதான மகிமையான புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம்.